ஏனுங்க, நேத்து பார்த்தீங்கன்னா, 8த் மந்த் ஸ்கேனுக்காக கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோமுங்க. வீட்ல இருந்து கிளம்பும்போதே லேட் ஆயி போச்சுங்க. அங்க போய் சேர்றக்கு மணி 9 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேங்க. பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை தான் செக்கப்புங்க. ஆனா, நம்மனால அந்த அன்னைக்கு போக முடியலைங்க. அது என்னன்னு ஒரு குட்டி சர்ப்ரைஸுங்க. 2 to 3 வீக்ஸ்ல நாங்களே அது என்னன்னு உங்களுக்கு சொல்றோமுங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்த்தா என்னமோ கூட்டமே இல்லைங்க. அப்புறம் பார்த்தா ரேணுகா தேவி மேம் முன்னாடி தான் அத்தனை கூட்டமும் இருந்ததுங்க. சரின்னு அப்பாயின்மெண்ட்ட போட்டுட்டு பிளட் டெஸ்ட்ட குடுத்துட்டு ஸ்கேனுக்கு போனா, ஸ்கேனுக்கு 2:30 மணிக்கு வர சொல்லிட்டாங்கங்க. பிளட் டெஸ்ட்டு சாப்பிட்டு எடுக்கணுமா சாப்பிடாம எடுக்கணுமான்னு ஒரு டவுட்டாக போச்சுங்க. அதனால வீட்டில் சாப்பிடலைங்க. சரி இங்கே வந்து நம்ம என்னென்னு கேட்டுக்குவோம். கேட்டு கூட சாப்பிட்டு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், சாப்பிடாம எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் பிளட் டெஸ்ட் கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. சரி பரவாயில்ல கையோட எடுத்து முடிச்சுட்டு போயிடலாம்னு எடுத்துட்டு மறுபடியும் ஸ்கேனுக்கு போனோம்ங்க. அங்கே 2 மணிக்கு வாங்கன்னு சொன்னால அப்புறம் போய் சாப்பிட்டுங்க கையோட போய் காலப்பட்டியில் பாப்பாக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம்ங்க. ஸ்கேன்லலாம் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கங்க. பிளட் தான் ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஹெமடாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ண சொல்லிட்டாங்கங்க. அவரையும் போய் பார்த்துட்டு வீடு வந்து சேர்றப்போ மணி 7 ஆயி போச்சுங்க.